சொல்ல எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ராவல் தாங்க பண்ண போகிறோம். திருச்சி டு சென்னை அந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப் ரேட்டட் பஸ்ஸில் தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஆமாங்க, ஸ்ரீ ரேணு ட்ராவல்ஸ். இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா திருச்சி டு சென்னை ஒரு டாப் ரேட்டிங்கில் வச்சுருக்காங்க. ஸோ ஆன் டைம் பிக்கப் ட்ராப் எல்லாமே. ஸோ அதனால தான் இன்றைக்கி அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த பஸ்ஸில் நம்ம திருச்சியிலேருந்து சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் திருச்சிராப்பள்ளி மத்திய பேருந்து நிலையம் இருக்குல்ல, ஸோ அங்கே தாங்க இருக்கேன். சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் அங்கே தான் இருக்கேன். ஸோ பஸ்ஸு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, ஸோ அங்கேயே வந்துட்டேன். இங்கேருந்து நம்ம வந்து சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இந்த பஸ்ஸில் எப்படி இருக்குன்றதை உள்ளே போக போக பார்ப்பீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நம்ம பஸ்ஸை பாருங்கள். ஸ்டெப்ஸ் ஏறுறது பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரிப் லைட் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. அது கோல்டன் கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கோல்டன் கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்க. ஸோ வாங்க பஸ்ஸுக்குள்ளே போவோம். பஸ்ஸுக்குள்ளே வந்தோடனே ஏசி சில்னஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு ஸ்ட்ரிப் லைட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, முன்னாடியே சொன்னேன்ல. ஸோ அதே ஸ்ட்ரிப் லைட் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு ஸ்லீப்பர் இருக்கிறதுனால இந்த சைடு அழகாக அங்கிட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு எதுவும் கொடுக்கல, பட் இந்த சைடுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. கீழே சீட் இருக்கும் பாருங்களேன். ஸோ ரொம்பவே நல்லா இருக்கு எல்லாமே. ஸோ ஒவ்வொன்றா காட்டுறேன் பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சீட்டு ஸ்லீப்பர் சீட்டில் பார்த்துட்டு அடுத்து சீட்டரையும் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம சீட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இது வந்து நம்மளோட சைடில் கூட சிங்கிள் சீட்டுக்குள்ள. ஸோ அப்பரில் இருக்க சீட்டை நம்ம புக் பண்ணியிருக்கோம். சென்டராக இருக்க சீட்டு. இந்த சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஒயிட் கலரில் மோஸ்ட்லி எங்கேயுமே தரமாட்டாங்க எந்த பஸ்லையுமே. ஏன்னா ரொம்ப டஸ்ட்டாகும் அழுக்காக அப்படின்றதுக்காக கூட பார்ப்பாங்க. பட் இங்கே ஒயிட் கலரில் பெட் கவர் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயந்தான். ஸோ வந்து பெட்டுக்கு வந்து பாருங்களேன், ஸோ ஒரு எலிவேஷன் ஸ்டெப் வருது. அது இல்லாமல் செப்பரேட்டாக ஒரு பில்லோவும் கொடுத்துருக்காங்க. பில்லோ பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது மக்களே. ஸோ ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. அது இல்லாமல் பிளாங்கெட், ஸோ ஒரு நல்ல பிளாங்கெட் நல்லா இருக்குது. பிளாங்கெட் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஏசி விண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ரீடிங் லைட் எரிஞ்சிட்டே இருக்குது. இங்கே வந்து சார்ஜிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி ப்ளக் பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு யூஎஸ்பி இருக்குல்ல, ஸோ அது சொல்லுறதுக்கு தான். ஸோ அந்த இடத்துல மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஏசி விண்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல லக்கேஜ் வைக்கிறது ப்ளஸ் வந்து வாட்டுக்கு நிற்கிற ஹோல்டர் இது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நல்லாயிருக்கு. ஸோ இது அப்படியே டபுள் பர்த்தில் பார்ப்போமா. டபுள் பர்த்தில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு. டபுள் பர்த்லேயும் சேம் தான். அதே ஒயிட் கலரில் எலிவேட்டர் ஸ்டெப் பில்லோ ஒன்று கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் செப்பரேட் ஒரு பில்லோ. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா சார்ஜர் வந்து 2 யூஎஸ்பி ப்ளக் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, அந்த சைடு ஒன்று கொடுத்துருக்காங்க. 2 பேத்துக்கும் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த இதில் பாருங்களேன், மேலே லக்கேஜ் வைக்கிற இது பாருங்களேன், ரொம்ப லென்த்தியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு இதுதான். அதே தான் சேம் பெட்ஷீட்டு பில்லோ கொடுத்துருக்காங்க. ஏசி விட்டு பாருங்கள், அங்கே ஒன்று இங்கே கொடுத்துருக்காங்க. நாங்கள் நின்று உங்கள்கிட்ட வீடியோ எடுத்துருக்கிறேன். ஸோ ஏசி எனக்கு நேராக அடிக்கும். நல்ல சில்னஸ் நல்லா இருக்குது. உள்ளே வந்து வீடியோ எடுக்கும்போது நல்ல ஒரு கூலிங்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம சீட்டருக்கு போயிடுவோம். சீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அதே தான் உங்களுக்கு ஸ்லீப்பரில் சொன்ன மாதிரி இந்த ஒயிட் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒயிட் கலர் எப்பயுமே சொன்ன மாதிரி டஸ்ட் ஆகும், அதாவது ரொம்ப அழுக்காகும்னு சொன்னேன். ஸோ இருந்தும் ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்கன்னா அந்தளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. ஸோ பஸ் சீட் வந்து நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது. எனக்கு சீட் வந்து நல்லா கொஞ்சம் பெரிய சீட்டாக இருக்குது. எனக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஆஹா, ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது சீட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு சொல்லிடுறேன். நமக்கு தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரீடிங் லைட்டு, ஸோ ப்ளஸ் வந்து ஒரு ஏசி விண்ட்ஸ் நல்லா இருக்குல்ல. அது இல்லாமல் ஒரு வாட்டர் கேன் ஹோல்டரு, அப்புறம் பேப்பர் அது மாதிரி வச்சுக்கிறது சின்னதாக ஒரு இது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபுட்ரெஸ்ட்டும் நல்லா கேப் இருக்குது. ஒரு சீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேப் எனக்கு நல்லாவே இருக்குது. ஸோ அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அடுத்து வந்து நமக்கு முக்கியமான ஒன்று சார்ஜர். ஸ்லீப்பர் பார்த்தோம், சீட் இருக்குது எங்கே. ஸோ எஸ் இங்கே இருக்குது பாருங்கள். ஒரு நிமிஷம் ஸ்க்ரீனை தள்ளிக்கிறேன். அதே தான் 2 சீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி ப்ளக் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ நான் வந்து பஸ்ஸுக்குள்ளே ஏறும்போது பார்த்திங்கன்னா ஒரு அண்ணன் உட்காந்துருந்தாரு. ஸோ அவர் தான் வந்து அவர்கிட்ட நான் கேட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்கு. அப்போ அவர் என்ன பண்ணியிருந்தான்னு கேட்டிங்கன்னா, கேட்டு வீடியோ எடுக்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்தான்னு கேட்டிங்கன்னா,
அந்த டிக்கெட் புக் பண்ணவங்க இருக்காங்களா, ரெட் பஸ்ஸில் ஆன்லைனில் புக் பண்ணவங்களுக்குலாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து அந்த ஸ்டாப்புக்கு, அதாவது லொக்கேஷனுக்கு வந்து நீங்கள் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துருங்க, அதான் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்கு. நான் இந்த பஸ்ஸில் ரொம்ப புதுசாக பார்க்குறேன். ஏன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு சில பஸ்ஸில் சொல்கிறேன், அந்த ஸ்டாப் வரப்போ அந்த ஸ்டாப்புக்கிட்ட வந்து கால் பண்ணுவாங்க, வந்துட்டிங்களா ஏறுங்க அப்படின்னு. பட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே திருச்சியிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே எல்லாத்துக்கும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, எல்லா ஸ்டாப்புக்குமே, போர்டிங் எல்லாத்துக்குமே. அது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். இந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு திருச்சியிலேருந்து சென்னை போகிறதுக்குள்ள டாப் ரேட்டட் பஸ்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பஸ் தாங்க இது. இது வந்து இந்த டாப் லிஸ்ட்டு சொல்லுவாங்களா, ஸோ அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரீமியம் கேட்டகரி பஸ்னே சொல்லலாம். ஆனால் அஃபோர்டபுளான ப்ரைஸில் ரொம்ப சூப்பரான ஒரு பஸ் தான் இந்த பஸ்ஸு. பஸ்ஸில் இங்கே ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு பாருங்கள், டைம் ஆச்சு, சிசிடிவி கேமரா. ஸோ வாங்க நம்ம வெளியே போய் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ்லாம் கொஞ்சம் பார்ப்போம். கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து பெங்களூர் வரைக்கும் போகிற ரேணுவோட புதிய பஸ்ஸு, BS6 தான் அது, TN 81 திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் அது, புதிய பஸ்ஸு. வாங்க இந்த பஸ்ஸுக்குள்ளே இருக்க இன்டீரியரை போய் பார்ப்போம். ஸோ வாங்க போகலாம், வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இன்னும் பஸ்ஸுக்குள்ளே யாரும் வரல. ஸோ அதான் கேட்டு பார்த்தேன் அந்த பஸ் எடுக்கலாமா அப்படின்னு. எடுத்துக்கங்க அப்படின்னாங்க. ஸோ அதனால தான் வாவ், உள்ளே வந்தோடனே எனக்கே அப்படி இருக்குது. ஸோ புது பஸ் அப்படின்றதுனால ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த சீட்டை பாருங்களேன். ஸோ வந்து இது சிங்கிள் பெர்த்து. ஸோ சிங்கிள் பெர்த்தில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லீப்பர் தான். நான் இப்போ பார்த்துட்டு கொண்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்லீப்பரில் சைடில் இருக்கும் பார்த்தீங்களா, சிங்கிள் சீட் ஸ்லீப்பரு. ஸோ அந்த இது தான். இதை பாருங்கள், நார்மலாக இல்லாமல் அந்த சீட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது லைட்டு எரியுது பாருங்கள், நல்லா இருக்குல்ல இது சீட்டு. ஸோ நல்லாவே இருக்குது இது. பில்லோ பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது மக்களே. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அதுக்கேற்ற பெட்ஷீட் ஒன்று. இந்த பஸ்ஸுக்குள்ளே வரும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த ஸ்ட்ரிப் லைட்டாக இருக்கணும். உள்ளே வரும்போது எனக்கு வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் வர மாதிரி அந்த மாதிரி இதாக இருக்குது. சூப்பராகவே இருக்குது இந்த பஸ்ஸு. இந்த பஸ்ஸில் ஒரு நாள் ட்ராவல் பண்ணி பார்க்கணும். நீங்கள் யாராவது இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிங்கன்னா மறக்காமல் காமெண்ட் பண்ணிட்டு போங்க. சரி வாங்க நம்ம பஸ்ஸுக்கு போகலாம். அதே மாதிரி டபுள் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் பாருங்களேன். ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மக்கள். ஏன்னா உட்கார்றவங்களுக்கு மோஸ்ட்லி வந்து எல்லாருமே படுத்துகிட்டே போகணும்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் நேரமாக அது உட்காருவாங்க. அதுக்கு நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த பஸ்ஸில். கைஸ், பஸ் வந்து பார்த்தீங்கன்னா புது பஸ்ஸு, BS6 தான், REC ராயல் இன்ஜினியரிங் கோச். அங்கே தான் வந்து வண்டி பில்ட் பண்ணியிருக்காங்க கரூரில். வண்டி பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. உள்ள இன்டீரியர் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. கைஸ், இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா சீட்டர் ஸ்லீப்பர் வந்து 24 இருக்குது, சீட்டர் 24, டோட்டலாக 48 சீட்டு ஈவனாக கொடுத்துருக்காங்க. பஸ் வந்து எங்கே நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட், அதான் எங்கே நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, ஸோ அது பக்கத்தில் வெளியவே நிற்கிறாங்க, வரிசையாக நிற்கிது. ஸோ அந்த இடத்துல தான் ஸ்ரீ ரேணு பஸ் நிற்கிது. இங்கே தான் ஸ்டார்டிங்கு. இதான் இங்கே வந்து ஒரு 10 மணிக்கெலாம் வண்டி வந்துருச்சுங்க. ஸோ இங்கே வந்து 11 மணிக்கு தான் எடுப்பாங்க. 1 ஹவர் இங்கே ஹோல்டில் நிற்கும். ஸோ இங்கே வந்து பேசஞ்சர் அதெல்லாம் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா நான் வந்து ஜென்ரலாக வந்து நான் திருச்சியில் நம்ம மணச்சனூர் பக்கத்தில் இருக்கிறதுனால டோல்கேட்லேருந்து அப்படியே பஸ் ஏரியே போயிருக்கோம். நம்ம சென்ட்ரல் வந்து மோஸ்ட்லி வர்றதில்லை, எப்பயாவது தான் வருவோம். ஸோ இன்றைக்கி சென்ட்ரலில் தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். பஸ்ஸு ஃபஸ்ட்டு போர்டிங் பாயிண்ட் எங்கே கொடுத்துருங்க அப்படின்னா நம்ம சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு வெளியவே நிற்கிதுங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வெளியே நிப்பாட்டியிருக்காங்க, சங்கீதா ஹோட்டல் இருக்குல்ல, ஸோ அந்த லைனில் தான் நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ அங்கே தான் எல்லா பஸ்ஸுமே நிற்கிது. கைஸ், பஸ்ஸுக்குள்ளே நம்ம பஸ்ஸில் கேபின் எப்படி இருக்குது, என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா. ஸோ வந்து சின்னதாக கொடுத்துருந்தாலும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே வந்தோன்னே பாருங்களேன், கார்னரில் அங்கே ஒரு கேமரா இருக்குது, இந்த இடத்துல ஒரு கேமரா இருக்குது, அங்கே ஒரு கேமரா இருக்குது. மொத்தம் கேபின்குள்ளேயே 3 கேமரா வச்சுருக்காங்க. ஸோ அது இல்லாமல் ஸ்பீக்கர் செட்டு, சாமி படம் மேலே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்களேன், உங்களுக்கு மைக் எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஒவ்வொரு பேசஞ்சருக்கும் அந்த ஸ்டாப் வரப்போ இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்காக, ஒரு ஏரியா வரப்போ ரெஸ்ட் ஸ்டாப் வரப்போ சொல்லணும்ல, ஸோ அதுக்காக தான் அது மைக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் இருக்க கேமரா இருக்குல்ல, ஸோ அது பார்க்குறதுக்கு. டேஷ்போர்ட், டிரைவரோட சீட்டை பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. ஸோ அவங்க தானே முக்கியம், அவங்களுக்கான சீட்டு. இது அந்த உள்ளே இருக்க செட்டிங்கான ஆப்ஷன், அதாவது இந்த மைக்கில் பேசுகிறாங்களா அதுக்கு. இது மேலே படுக்கிற இன்னொரு டிரைவர் நான் படுத்திருப்பாங்களா, ஸோ அது கரெக்டாக வந்து இந்த டோர்கிட்ட வருது. அது நேரம் படுத்திருப்பாங்க, ஏன்னா டோர் திறக்க டைம் இருந்தால் மோஸ்ட்லி வந்து இதை படுக்காமல் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல இன்னொரு அட்டர்னல் டிரைவர் உட்காந்துருப்பார்ல, ஸோ அதோட சீட்டு. பக்கத்தில் ஒன்று பாருங்களேன், ஃபயர் எக்ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பருங்க. அது மோஸ்ட்லி எல்லா பஸ்லையும் பார்க்க முடியாது, ஸோ இந்த பஸ்ஸில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஃபஸ்ட் எய்ட் கிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு ஒரு ஏசி வின்,
அப்புறம் ஒரு கண்ணாடி ஒன்று. ஸோ இது வண்டி எங்கே பில்ட் பண்ணது இப்போ தான் உங்களுக்கு சொன்னேன், பார்த்துக்கங்க. ராயல் இன்ஜினியரிங் கம்பெனி, கரூர். பஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. புது பஸ் தான். புது பஸ் இந்த பஸ் வந்தோடனே லான்ச் பண்ணப்பே வந்து ட்ரை பண்ணணும்னு பார்த்தேன். ஏன்னா அந்த பஸ் வந்து பெங்களூர் பஸ் வந்து நான் ரொம்ப ட்ரை பண்ணணும்னு பார்த்தேன். இன்றைக்கி தாங்க பெங்களூர் பஸ்ஸை உள்ளே போய் பஸ்ஸை போய் பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்து. கூடிய சீக்கிரம் பெங்களூர் பஸ்ஸுமே நான் ட்ராவல் பண்ணுவோம். ஸோ இன்னும் பஸ் எடுக்கலை, ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே டைம் இருக்குது. பஸ் எடுக்கட்டும், கேபினை ஸ்டார்ட் பண்ணி என்ஜாய் பண்ணி போகலாம் இன்றைக்கி. கைஸ், நம்மளோட சீட்டில் ஏறி படுத்து பார்ப்போம். ஸோ வாங்க, இப்போ கழட்டிட்டு ஸ்டெப்ஸில் ஏறுவோம். ஏறிட்டேன் மக்களே. என்னோட சீட்டில் பேக்கை தூக்கி மேலே போட்டுருவோம். தம்பி, ஓகே, பேக்கை வச்சாச்சு. ஃபோன் எடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு சீட் எப்படி இருக்கணும் உங்களுக்கு சொல்லணும்ல, அதுக்காக தான். கால் நல்லா நீட்டிட்டேன். பில்லோவையும் பிளாங்கெட்டையும் தலைக்கு மேலே வச்சுருக்கேன். ஸோ காட்டணும் அப்படின்றதுக்காக. ஸோ பாருங்கள் இப்போ இருக்குன்னு ஃபுல்லு கரெக்டாக இருக்குது. ஸோ கீழே உழுவாமல் இருக்கிறதுக்கு கம்பி கொடுத்துருக்காங்க. ஸ்லிப்பாகி கீழே உழுவாமல் இருக்கிறதுக்கு நல்லா இருக்குது. இதுவும் ஏசி வெண்ட். மூஞ்சிக்கு நேரம் நல்லா அடிக்குது. இங்கே பாருங்க, நல்லா இருக்கு. அதே மாதிரி இதுவுமே பாருங்களேன். ஸோ வந்து நான் அப்படி ஏறி உட்காந்தோம்னாலும் லைட்டாக ஏறி உட்காருவோம்ல, ஸோ படுக்கிற மாதிரி, அதுக்குமே தலையில் இந்த சீட்டு கொடுத்துருக்காங்க. இதுவும் கொஞ்சம் மெத்த மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்குது, தலைக்கு சூப்பராக இருக்குது. ஸோ வாங்க, பஸ் எடுக்க போகிறாங்க. கேபினை போய் ஸ்டார்ட் பண்ணுவோம். கொஞ்சம் தூரம், அதாவது நம்ம சமயபுரம் தாண்ட வரைக்கும் கேபினை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி போகலாம். வாங்க. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது மக்களே. வீடியோ எடுக்க முடியல, சின்ன சின்ன கேப் கிடைக்குது, அதை தான் எடுத்துகிட்டு இருக்கேன். மழை பெய்யுது, இப்பயுமே பார்த்துங்க மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. அந்த மழையெல்லாம் வீடியோ எடுத்துருக்கேன். கரெக்டாக பஸ் எங்கே நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணி வந்துட்டாங்க. நம்ம சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்களா, இந்த ரவுண்டான இருக்கும்ல, ஸோ அங்கே வந்தாச்சு. இங்கே பக்கத்தில் வந்து அவங்க ஆஃபீஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இங்கே நமக்கு ஜங்ஷன் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கேஜேடி ட்ராவல்ஸ் அந்த இடத்துல ஒரு ஆஃபீஸ் இருக்கா. ஸோ அந்த இடத்துல நமக்கு ரேணுக்கு பஸ்ஸுக்கு அங்கே ஒரு போர்டிங், அதாவது ஆஃபீஸ் அங்கே தான். ஸோ அங்கே ஒரு சில பேர் இருக்காங்க. அங்கேயே பேசஞ்சர் ஏற்றிட்டோம்னா அடுத்து நம்ம மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அந்த இடத்துல வந்து போர்டிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சென்ட்ரல் பஸ் வந்து பஸ் எடுக்கிற டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:30. டைம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 11:04 ஆகுது. இன்னும் ஒரு 25 நிமிஷத்துக்கிட்டே இருக்குது நம்ம திருச்சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே சங்கீதாஸ் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ அந்த நேராக ரோடு போகும். அந்த ரோட்டில் நேராக போனீங்கன்னா உங்களுக்கு பஸ் அங்கே ஓரத்தில் நிற்கும். ஸோ நமக்கு பஸ் ஸ்டாண்டு இந்த இடத்துல உள்ள பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இது பைக் ஸ்டாண்டு. அதுக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு பார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே தான் நமக்கு பஸ்ஸு ஸ்டாப்பாக இருக்கும். மழை வேறு பெஞ்சிட்டே இருக்குது மக்களே. ஸோ வாங்க பஸ்ஸுக்குள்ளே ஏறுவோம். கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பஸ் ஸ்டாப்லேருந்து எடுத்துட்டாங்க. கரெக்டாக 11:15 எடுத்தாங்க. ஸோ இங்கே வந்தாச்சு. எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கேஜே ட்ராவல்ஸ். ஸோ இந்த இடத்துல கேஜே ட்ராவல்ஸ்ன்னு இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல வந்தால் நமக்கு ஆஃபீஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 பஸ்க்கு ஆஃபீஸு. அதில் ரேணுக்கும் இங்கே தான் ஆஃபீஸு. இங்கே வந்து ஒரு இதுதான் ஃபஸ்ட்டு, அதாவது ஜங்ஷனுக்கு அப்புறம் வந்து இங்கே தான் வந்து போர்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருந்தால் நம்ம அடுத்து ஸ்டார்ட் பண்ணி போகணும். அடுத்தடுத்து இங்கே போர்டிங் நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நான் என்ன நினச்சேன், ஜங்ஷனில் மோஸ்ட்லி ஏறுவாங்க நினச்சேன். பட் இங்கே வந்து பாருங்கள், அவர் கையில் வச்சுருக்க கூட பாருங்கள், ஆன்லைனில் வந்து புக்கிங் பண்ணுறது எல்லாமே. பார்த்தீங்களா, டேப் வச்சுருக்காரா. ஸோ அந்த டேபில் எல்லாத்தையும் வர செக் பண்ணி அழகாக நீட்டாக பண்ணுறாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த ட்ராவல்ஸில். நான் ஏறினோடனே ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி ரொம்ப சூப்பராக கொடுத்துருந்தாங்க இந்த பஸ்ஸு. நமக்கு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. ஏன்னா கரெக்டாக வந்து டைமிங் சொல்லிட்டாங்க எனக்கு. நம்ம பஸ்ஸில் வந்து ஆன் டைம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஆன் டைம் பிக்கப் ட்ராப் தான். ஸோ 11:18 ஆகுது. ஸோ 11:30க்கு ஸ்டார்ட் அங்கேருந்து எடுத்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. வண்டி கோயம்பேடு வரைக்குமே போகுதுங்க. ஸோ ரூட்டை ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டே போகலாம். ரெயின் வேறு மழை வேறு பெஞ்சிட்ருக்கு. ஸோ இன்னும் சூப்பராக இருக்கும். மழை வேறு பெய்தா நமக்கு மழை. கேபின் சூப்பராக இருக்க போது என்ஜாய் பண்ணி போகலாம். வாங்க. பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லென்த்தியான பஸ் தான் மக்களே. இதுதான் உங்களுக்கு 6 ஸ்லீப்பர் சீட் இருக்குது பாருங்கள் வரிசையாக. கைஸ், டைம் பாருங்கள், கரெக்டாக 11:30. செம்ம டைமிங். கரெக்டாக 11:30க்கு நம்ம போர்டிங் பையன்லேருந்து கிளம்பியாச்சு. ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஜங்ஷன் இருக்குல்ல, திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன், அது பக்கத்துலேயே தான் நமக்கு ஆஃபீஸு.
போஸ்ட் ஆஃபீஸ். அதுலேருந்து ரைட் எடுத்தால் பைபாஸ் கனெக்ட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஹெட் போஸ்ட் ஆஃபீஸர் இங்கேருந்து ரைட் எடுத்து பைபாஸ் கனெக்ட் பண்ணிடுவோம். பாலம் ஏறி இறங்கணும்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் டோல்கேட் வரும். அதுலேருந்து அப்படியே பைபாஸ் ரோடு கனெக்ட் ஆகும். அதுலேருந்து கனெக்ட் பண்ணி நேராக வந்து நம்ம திருச்சி சென்னை மெயின் ரோட் பைபாஸ் அந்த ரோட்டில் அப்படியே போகலாம். பைபாஸ் வந்தாச்சு மக்களே, பைபாஸ் ரோடு ஏரியாச்சு. கைஸ், காவிரி ஆற்று தாண்டி போயிட்டுருக்கோம். ஸோ நமக்கு வந்து போர்டிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ போர்டிங் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு வந்து நம்பர் 1 டோல்கேட் சமயபுரம் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா போர்டிங் இருக்குது. சிட்டிக்குள்ளே நமக்கு கிடையாது, ஃபுல்லாக அவுட்டர் தான், பைபாஸ் லைன் தான். நமக்கு ஜங்ஷனில் எடுத்தாங்கன்னா அப்படியே டிவிஎஸ் டோல்கேட்டு பால் பண்ண அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 1 டோல்கேட் சமயபுரம் அப்படி தான், சிட்டிக்குள்ளே கிடையாது. நமக்கு ட்ராப்பிங் பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பஸ் வந்து கோயம்பேடு வரைக்கும் போகுதுங்க. காலையில் நமக்கு எப்படி பார்த்தாலும் 4-5 மணிக்கு போயிடும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் பார்ப்பீங்க வீடியோஸில். டிராஃபிக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிளாம்பாக்கத்துலேருந்து அப்படியே வந்து பெருங்களத்தூர், தாம்பரம் உள்ளே போகுதுங்க. தாம்பரம், குரோம்பேட், அசோக் பிள்ளர் அந்த லைனாக தான் உள்ளே தான் போகுது. கோயம்பேடு வரைக்கும் சிட்டிக்குள்ளேயே தாங்க போகுது. கொள்ளிடாறு மக்களே, கொள்ளிடாறு போயிட்டுருக்கோம். கொள்ளிடாத்து மேலே பார்த்தீங்கன்னா 11:50 நம்பர் 1 டோல்கேட் வந்திருக்கோம். இங்கேயே நமக்கு போர்டிங் இருக்குது. கைஸ் சமயபுரம் டோல் வந்தாச்சு. நம்மளோட ஃபஸ்ட்டு டோல் சமயபுரம் டோல். சரி, இதுக்கப்புறம் வந்து நமக்கு போர்டிங் எல்லாமே ஏறிட்டாங்க. நம்பர் 1 டோல்கேட்லேயே இப்போ போர்டிங் எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு. இதுக்கப்புறம் நமக்கு நான் ஸ்டாப் 2 தான். அதுக்கப்புறம் ஒரு 2 மணியே போல் நமக்கு வந்து உளுந்தூர்பேட்டையில் ரெஸ்ட் பிரேக் நிப்பாட்டுவாங்க. கைஸ், சமயபுரம் டோலில் நிற்கிறோம். டிரைவர் நான் டீ வாங்க போனார். எனக்கு அப்புறம் நான் ஒரு பால் ஒன்று வாங்கியிருக்கேன். லைட்டு பயங்கரமாக அடிக்குதே, இந்த லைட்டு தான். ஸோ வாங்க போகலாம். கைஸ், சமயபுரம் டோல் தாண்டி போயிட்டுருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. 12:05 ஆகுது. சரி, லைட்டாக ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு ரெஸ்ட் பிரேக் உளுந்தூர்பேட்டையில் வந்து உங்களை கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் கைஸ், டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி ஆகுது. உளுந்தூர்பேட்டையில் ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டிருக்காங்க. ஸோ இங்கேன்னு கரெக்டாக அவங்களுக்கு காட்டுங்களா, பேக்கில் தெரியுதுல்ல. ஸோ அங்கே தான் நிப்பாட்டிருக்காங்க. டீ காஃபிஸ் அப்புறம் எந்திரிச்சு வர சொல்கிறாங்க. கரெக்டாக நான் ஒரு அலாரம் செட் பண்ணியிருந்தேன் 1:45. கரெக்டாக நான் ரெஸ்ட் ஸ்டாப் வரதுக்கு முன்னாடி எந்திரிச்சு வந்துட்டேன். ஸோ இப்போலாம் அலாரம் வச்சிருது. நம்மளாம் அந்த எந்திரிக்கிறதெல்லாம் கிடையாது. அலாரம் வச்சு எந்திரிச்சு வந்துடுது, நம்ம தூங்கிடுறோம். சில்னஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருந்துச்சு. நான் என்ன நினச்சேன், ஏசி சில்னஸ் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம், எவ்வளோ நேரம் பெட்ஷீட் இல்லாமல் இருக்குன்னு பார்த்தேன். ஒரு 10 நிமிஷம் இருந்திருப்பேன். அதுக்கப்புறம்னால ஏன்னா தலைக்கு நேரம் அந்த மூஞ்சிக்கு நேரம் அடிச்சு ரொம்ப குளிர ஆரம்பிச்சிச்சு. உடனே பெட்ஷீட் போட்டேன். பெட்ஷீட் போற்றி தூங்கினால தான் நிம்மதியாக என்னால் தூங்க முடிஞ்சு. செம்ம தூக்கம். ஸோ ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட நல்லா தூங்கியிருப்பேன். சரியான தூக்கமாக இருந்துச்சு. ஜேர்னியுமே ரொம்ப நான் இத்தனைக்கும் வந்து மிடில், அதாவது சென்ட்ரலில் இருக்கிற ஒரு ஷீட் தான் போட்டிருக்கேன், U7. ரொம்ப தூக்கி போடுது அந்த மாதிரிலாம் தூக்கிலாம் போடல, ஸ்மூத்தாக தான் போகுது. ஸோ நல்ல சூப்பராக தான் ரன் பண்ணுறாங்க. டிரைவிங்லாம் செம்மையாக இருந்துச்சு. BS6 வேறு, அதனால் வந்து இன்ஜினும் நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு. வேறு லெவலாக இருந்துச்சு டிரைவிங் எல்லாமே. ஸோ பக்கா டைமிங். அந்த டைமிங் தான் அந்த டாப் ரேட்டட் பஸ்ஸுனால் இதாங்க ஒரு ப்ரீமியம் கேட்டகரியில் இருக்கிற லெவலே தான். சின்ன டைமிங் ஆன் டைமில் வண்டி எங்கே எடுத்தாங்க. எனக்கு சொன்னால் 2 மணிக்கெலாம் ரெஸ்ட்டு சாப்பிட்றோம்னாரு. கரெக்டாக அந்த மாதிரி இருந்திருக்காரு. நமக்கு வந்து இப்போ டிராப்பிங் எப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு தான் பார்க்கணும். இது வரைக்கும் சூப்பரான ஜெர்னியாக போயிட்டுருக்கு.
2:15 ரெஸ்ட் ஸ்டாப்லேருந்து கிளம்பி கரெக்டாக ஒரு 1/4 மணி நேரம் தாங்க. 1/4 மணி நேரம் ரெஸ்ட் ஸ்டாப்லேருந்து கிளம்பியாச்சு. பெய்யுது மக்களே. ஸோ மழை ஒரு சில இடத்துல பெய்யுது, திருப்பி நின்றுது, திருப்பி ஆரம்பிக்குது. அப்படி தான் போயிட்டுருக்கு மழை. கண்டினியூஸாக பெருசாக மழை பெய்யல. விழுப்புரம் வந்தாச்சு மக்களே. விழுப்புரம் மறுபடியும் அவுட்டரில் போயிட்டு இருக்கோம். தாண்டியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 4:45 4:40 செம்ம டைமிங். சொன்ன டைமிங்கோட பிஃபோராக தான் வந்திருக்காங்க.
சொன்ன டைம் இந்த 5. ஸோ ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடியே வந்துட்டாங்க. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். மக்களே பெருங்களத்தூரை தாண்டுறோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4:50. தாம்பரம் வந்தாச்சு. டைம் பாருங்க 4:56 தான் ஆகுது. ஸோ ஷெட்யூல் டைம் வந்து 5:20. கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் ஃபாஸ்ட்டாக வந்துட்டாங்க. ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே வந்துட்டாங்க. ஓகேண்ணா, போய்ட்டு வரண்ணா. ஜேர்னி ரொம்ப சூப்பராக இருந்துச்சுண்ணா. போய்ட்டு வரண்ணா. பஸ் கிளம்பிருச்சு. கைஸ், தாம்பரம் ரீச் பண்ணியாச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ தாம்பரம் பஸ் ஸ்டாண்டில் நின்று பேசாமல் கொஞ்சம் தள்ளி வந்து பேசியிருக்கேன். நாங்கள் ரொம்ப நாய்ஸாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான். பஸ்ஸு டைமிங் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆன் டே பிக்கப், ஆன் டைப் ட்ராப் அதே மாதிரி தான். ஸோ எனக்கு வந்து இங்கே ஷெட்யூல் டைம் வந்து 5:20. ஆனால் அவங்க வந்து 4:55 இறக்கி விட்டாங்க. வேறு லெவலாக இருந்துச்சு. ஒரு 25 நிமிஷம் முன்னாடியே கொஞ்சம் இறக்கி விட்டாங்க. சூப்பரான ஜேர்னி தான் இது. இந்த பஸ் ஏன் டாப் ரேட்டடில் இருக்குது அப்படின்றதுக்கு இது ஒரு காரணம் தான். அந்த டைமிங் தான் மெயின்டைன் பண்ணுறது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ஸ்டாப், நல்ல ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்பில் நிப்பாடுறது, ப்ளஸ் ஏசி எல்லாமே தான். ஸோ எல்லாமே சேர்ந்து அந்த டாப் ரேட்டில் வச்சுருப்பாங்க. இன்றைக்கி நான் அதை ஃபீல் பண்ணேன். எனக்கு அந்த ஃபீல் இருந்தது. டாப் ரேட்டருக்கான எல்லா ஆப்ஷனுமே வச்சுருந்தாங்க. ஏசி சில்னஸ்லாம் சொல்லவே தேவையில்ல. வேறு லெவலாக இருந்தது. அடிச்சு நவுத்துது ஏசி. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. ஸோ ட்ராவல் பண்ணது இல்லைனா ஒரு ரூபா ட்ராவல் பண்ணி பார்த்துட்டு நம்ம வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே மக்களே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை கைஸ்.